உலகின் பிரதான மதங்களாகிய கிறிஸ்தவமும் இஸ்லாமும் பல ஒற்றுமைகளை கொண்டிருந்த போதிலும் அவை ஒன்றுக்கொன்று எதிர்மாறானவை என்பதே உண்மை. 2 மதங்களும் ஒரு கடவுள் கொள்கையை கொண்டிருந்த போதிலும் அவை கூறும் கடவுள் ஒருவர் அல்ல. யாவே அல்லது யெகோவா என்ற இஸ்ரவேலின் தேவன் வேறு, அல்லாஹ் என்ற இஸ்லாமிய கடவுள் வேறு. அதே போல கிறிஸ்தவம் கூறும் இயேசு, இஸ்லாம் கூறும் ஈசா அல்ல. வேதாகமம் இயேசு தேவகுமாரனாக மாம்சத்தில் பிறந்து மனிதனுடைய பாவத்தை போக்கும் பலியாக மரித்து உயிருடன் எழுந்தார். மீண்டும் ராஜாதி ராஜாவாக பூமிக்கு வந்து எருசலேமை தலைநகராக கொண்டு 1000 வருடங்களுக்கு ஆளுகை செய்வார் என கூறுகிறது. இஸ்லாம் கூறும் ஈசா நபி தேவனுடைய குமாரன் அல்ல, ஒரு தீர்க்கதரிசி மட்டுமே. மரணமடையாமல் உயிருடன் பரலோகம் சென்று மீண்டும் பூமிக்கு ஒரு தீர்க்கதரிசியாக வருவார் என கூறுகிறது. எனவே இந்த ஈசா நபி இயேசு கிறிஸ்து அல்ல. அது மட்டுமல்ல, வேதாகமம் கடைசி நாட்களில் சாத்தான் அந்தி கிறிஸ்துவாக முழு உலகையும் 7 வருடங்கள் ஆட்சி செய்வான் எனவும் அவனை பற்றி பல விடயங்களையும் கூறுகிறது. கிறிஸ்தவர்கள் தங்கள் மேசியாவாகிய இயேசு வருவார் என எதிர்பார்த்திருப்பதை போல இஸ்லாமியர்கள் தங்கள் மேசியாவாக அல் மஹ்தி வருவான் என மிக உறுதியாக எதிர்பார்க்கின்றனர். ஆனால் அதிர்ச்சியூட்டும் உண்மை என்னவெனில், அல் மஹ்தி என இஸ்லாமியர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மேசியா வேறு யாருமல்ல, அவனே அந்தி கிறிஸ்து. ஹதீத் என்ற இஸ்லாமிய நூல்களில் அல் மஹ்தியை பற்றி கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டில் கூறுவதற்கு முன்னரே கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் தானியேல் புத்தகத்திலும் கிறிஸ்துவுக்கு பின் 1ஆம் நூற்றாண்டில் வெளிப்படுத்தலிலும் அந்தி கிறிஸ்துவை பற்றி கூறப்பட்டுள்ளது. அல் மஹ்தியை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது தெரியுமா? உலகில் அக்கிரமமும் அநீதியும் நிறைந்து அரசியல் சீர்கேடுகளும் யுத்தங்களும் இயற்கை அனர்த்தங்களும் மக்கள் வாழ்வை நிலை குலைய செய்து வறுமையும் வேதனையும் சூழ்ந்த நிலையில் உலக மக்களை மீட்டெடுக்கும் மேசியாவாக அல் மஹ்தியின் வருகை இருக்கும். அல் மஹ்தி என்றால் chosen one, anointed one அல்லது awaited one என்ற அர்த்தம். முகமது நபியின் சந்ததியிலிருந்து வரும் இவனது பெயரும் முகமது, அப்பாவின் பெயரும் அப்துல்லா. எனவே இவன் முகமது பின் அப்துல்லா அல் மஹ்தி என அழைக்கப்படுவான். மக்காவில் உள்ள காபா இருக்கும் இடத்தில் தோன்றும் இவனை உலகம் பின்பற்றுவதற்கு தூண்டும் வகையில் வானத்தில் அடையாளங்கள் காண்பிக்கப்படும். பூமியின் எல்லா திசைகளிலும் இருந்து மக்கள் தங்கள் உடைமைகளை விட்டுவிட்டு இவனை பின்பற்ற ஆவலுடன் வருவார்கள். தனது அறிவினால் எல்லாரையும் தன் பக்கம் இழுத்துக் கொள்ளுவான். யூதர்களுடன் சமாதான உடன்படிக்கை செய்து 7 வருடங்களுக்கு உலகம் முழுவதையும் தன் வசப்படுத்தி ஆளுகை செய்வான். உலகம் முழுவதும் சமாதானமும் செழிப்பும் உண்டாயிருக்கும். இப்படி இஸ்லாமிய நூல்கள் இவனை பற்றி கூறுவதால் அந்தி கிறிஸ்து வரும்போது இஸ்லாமியர்கள் அவனை ஏற்றுக்கொண்டு பேராவலுடன் அவனை பின்பற்ற போகிறார்கள். அது மட்டுமல்ல, மற்றும் ஒரு பேரதிர்ச்சி தரும் விடயம் என்னவென்றால், கள்ள தீர்க்கதரிசி ஒருவன் அந்தி கிறிஸ்துவை உலக மக்கள் அனைவரும் பின்பற்ற செய்வான் என வேதாகமம் கூறுவதைப் போல அல் மஹ்தியை மக்கள் பின்பற்றும்படி அறிவிப்பதற்கு ஈசா நபி வருவார் என இஸ்லாம் கூறுகிறது. இவன் நான் தான் இயேசு என கூறி இயேசுவை போலவே பேசி அற்புதங்கள் செய்வதுடன் இதுவரை புதைக்கப்பட்டிருந்த புத்தக சுருள்களை கண்டெடுத்து வேதாகமமும் தோராவும் கூறுவது பிழை, நான் தேவன் அல்ல, தேவகுமாரனும் அல்ல, ஒரு தீர்க்கதரிசி மட்டுமே என கூறி கிறிஸ்தவர்களை நம்ப செய்து அல் மஹ்தியை பின்பற்ற செய்வான் எனவும் இஸ்லாமிய நூல்கள் கூறுகின்றன. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும் இந்த கிரேட் டிசெப்ஷன் மூலம் வேத அறிவற்ற கிறிஸ்தவர்களும் கத்தோலிக்கர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். இயேசு மீண்டும் வரும்போது யாருக்கும் போதனை செய்து கொண்டிருக்க மாட்டார். அவர் வரும்போது நியாயாதிபதியாக வந்து அவரை நம்பாதவர்களை நியாயம் தீர்க்க போகிறார். மேலும் ஒரே இரவில் புதிய வல்லமையை அல்லாஹ் கொடுப்பதால் அல் மஹ்தி வெள்ளை குதிரை மீதில் ஏறி கருப்பு கொடியுடன் பெரும் திரளான சேனையுடன் உலக நாடுகள் எங்கும் போய் யுத்தம் செய்வான். அவனுடன் ஈசா என்ற தீர்க்கதரிசியும் உலகெங்கும் சென்று எல்லா சிலுவைகளையும் அதாவது தேவாலயங்களையும் உடைத்து போட்டு அனைவரும் இஸ்லாம் மதத்தை பின்பற்ற செய்வான் என இஸ்லாமியர்கள் நம்புகின்றனர். உன்னதமானவருக்கு விரோதமாக பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான்.
அவர்கள் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள் என தானியேல் 7:25 கூறுகிறபடியே அவன் இஸ்லாமிய சட்டமாகிய ஷாரியா லோவை கொண்டு வருவான். அவனை பின்பற்றாதவர்களை ஈசா சிரச்சேதம் செய்வான். இவர்கள் டஜால் என்ற தீயவன் ஒருவனுடன் யுத்தம் செய்வார்கள் எனவும் கூறப்படுகிறது. ஆனால் உண்மையில் வெளிப்படுத்தல் 17:14 கூறுகிறபடியே இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். இயேசுவை நம்பாமல் தங்கள் மேசியாவை இன்னும் எதிர்பார்த்திருக்கும் யூதர்கள் இவனுடன் 7 வருட உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். ஆனால் 7 வருடத்தின் நடுப்பகுதியில் தன் சுயரூபத்தை காட்டி யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் கொலை செய்வான். யாக்கோபுக்கு இது இக்கட்டு காலம். பல நூற்றாண்டுகளுக்கு முன் கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்களை அப்படியே மாற்றி எழுதியுள்ளதே ஆராய்ந்து பார்க்காமல் எவ்வித சந்தேகமும் இன்றி நம்பும் இஸ்லாமியர்கள் தங்கள் மத நூல் கூறுகிறபடியே நடைபெறுகிறதை கண்டு அகமகிழ்ந்திருக்கும் போதுதான் கதையில் பெரிய ட்விஸ்ட் ஏற்பட போகிறது. அந்தி கிறிஸ்து தன் சுயரூபத்தை காட்டத் தொடங்கவிருக்கும் தருணத்தில் இயேசு ரகசிய வருகையில் தமது பரிசுத்தவான்களை கண்ணிமைக்கும் பொழுதில் எடுத்துக்கொள்வார். அதனால் அவன் மிகுந்த கோபத்துடன் எஞ்சியிருப்பவர்களை கொடுமைப்படுத்துவதுடன் அவனை பின்பற்றும் அனைவரையும் பாதாளத்துக்கு கொண்டு செல்லும் தனது முத்திரையை அவர்கள் மீது வஞ்சகமாக பதிப்பான். இந்த மார்க் ஆஃப் தி பீஸ்ட் மூலம் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்படுவதால் உலக மக்கள் அனைவரும் அந்தி கிறிஸ்துவை பின்பற்றுவார்கள். உலகம் தேவ கோபாக்கினையின் தண்டனைக்குள்ளாகும். இதுவரை உலகம் காணாத பேராபத்துகளும் அழிவுகளும் ஏற்படும். எனவே இரகசிய வருகையில் இயேசுவுடன் செல்ல ஆயத்தமாகுங்கள், அல்லது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தின் பயங்கரங்களை சந்திக்க தயாராகுங்கள்.